T20 உலகக்கோப்பையை 3வது முறையாக வென்று இந்தியா சரித்திரம் படைத்திருக்கிறது. அகமதாபாத்தில் நியூசிலாந்துக்கு எதிராக முழு ஆதிக்கம் செலுத்தி இந்தியா வெற்றி கொடி நாட்டியதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. லட்சக்கணக்கான இந்திய ரசிகர்களால் நீலக்கடலாய் ஆர்ப்பரித்த அகமதாபாத்தில் இந்திய கிரிக்கெட் அணி புதிய வரலாறு படைத்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டில் எந்த மைதானத்தில் கோடிக்கணக்கான இதயங்கள் நொறுங்கி சோகம் கவிழ்ந்ததோ அதே மைதானத்தில் இம்முறை உற்சாகம் கரை புரண்டது. அப்போது அமைதியடைந்த அகமதாபாத் இப்போது ஆரவாரத்தால் அதிர்ந்தது. T20 உலகக்கோப்பை ஃபைனல். ரசிகர்களின் எக்கச்சக்க எதிர்பார்ப்பு. மகுடத்திற்காக இந்தியாவும் நியூசிலாந்தும் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் களம் கண்டன. டாஸை நியூசிலாந்து கேப்டன் சாண்ட்னர் வென்று பவுலிங்கை தேர்வு செய்ய இந்திய அணிக்கு அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் சரவெடி தொடக்கம் தந்தனர். தொடரின் மற்ற போட்டிகளில் தடுமாறிய அபிஷேக் சர்மா இறுதிப் போட்டியில் மீண்டெழுந்து 18 பந்துகளில் அரை சதம் விளாசினார். பவர் பிளே முடிவிலேயே இந்தியா 92 ரன்கள் குவிக்க தேசமே ஆர்ப்பரித்தது. அபிஷேக் சர்மா ஆட்டமிழந்த பிறகு அடுத்து வந்த இஷான் கிஷனும் அதிரடி காட்ட சஞ்சு சாம்சன் தனது ஹேட்ரிக் அரை சதத்தை ருசித்தார். இந்திய அணியின் ஸ்கோர் தாறுமாறாக எகிரியது. 15 ஓவர்களிலேயே இந்தியா 200 ரன்களை கடந்தது. சதமடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட சஞ்சு சாம்சன் இம்முறையும் வாய்ப்பை தவறவிட்டார். நீஷம் வீசிய 16வது ஓவரில் இந்தியா 3 விக்கெட்டுகளை இழக்க ஸ்கோர் வேகம் சற்று தணிந்தது. என்றாலும் அதே நீஷம் வீசிய கடைசி ஓவரில் 24 ரன்கள் விளாசினார் சிவம் துபே. 20 ஓவர்கள் முடிவில் 255 ரன்கள் குவித்தது இந்தியா. 256 ரன்கள் இமாலய இலக்கு என்பது எப்பேற்பட்ட அணிக்கும் அழுத்தம் தரக்கூடிய ஒன்று. அதுவும் இறுதிப் போட்டியில் இப்படி ஒரு இலக்கு என்றால் பெரும் அழுத்தம் என்றே அர்த்தம். அந்த அழுத்தத்தின் வெளிப்பாடாய் ஆரம்பம் முதலே நியூசிலாந்து அணி தடுமாறியது. அதிரடி தொடக்க வீரர் ஆலனை 3வது ஓவரிலேயே அக்சர் பட்டேல் வெளியேற்றினார். டிம் சைஃபர்ட் ஒரு முனையில் போராடி அரை சதம் அடித்தார். ஆனால் மறுமுனையில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து நியூசிலாந்து திணறியது. 52 ரன்களுக்கு சைஃபர்ட் ஆட்டம் இழக்க இந்தியாவின் வெற்றி அப்போதே உறுதியானது. தொடர் முழுவதும் எதிரணிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த பும்ரா இறுதிப் போட்டியிலும் ஆதிக்கம் செலுத்தி 4 விக்கெட்டுகளை சாய்த்தார். அக்சர் பட்டேல் 3 விக்கெட்டுகளை வீழ்த்த 19வது ஓவரில் 159 ரன்களுக்கு நியூசிலாந்து ஆட்டமிழந்தது. 96 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்தியா T20 உலகக்கோப்பையை மீண்டும் வசப்படுத்தியது. இந்தியா வெல்லும் 3வது T20 உலகக்கோப்பை இது. 3 முறை T20 உலகக்கோப்பையை வென்ற முதல் அணி என இந்தியா சரித்திரம் படைத்துள்ளது. மட்டுமின்றி சொந்த மண்ணில் T20 உலகக்கோப்பையை வென்ற ஒரே அணி. அடுத்தடுத்து T20 உலகக்கோப்பையை வென்ற அணி என பல்வேறு சாதனைகளையும் இந்தியா வசப்படுத்தியிருக்கிறது. இந்த தொடர் முழுவதும் இந்தியா முழு ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு போட்டியிலும் ஒவ்வொரு வீரர்கள் ஜொலித்துள்ளனர். பவுலிங்கில் பும்ரா மற்றும் வருண் 14 விக்கெட்டுகளை வீழ்த்தி முதல் 2 இடங்களை பிடித்துள்ளனர். பேட்டிங்கில் சாம்சனும் இஷான் கிஷனும் 300க்கும் அதிகமான ரன்களை விளாசியிருக்கின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ICC கோப்பைக்காக ரசிகர்கள் ஏங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் இப்போது எல்லாம் மாறியுள்ளது. 2024ஆம் ஆண்டில் T20 உலகக்கோப்பை, 2025இல் சாம்பியன்ஸ் டிராஃபி, 2026இல் மீண்டும் T20 உலகக்கோப்பை என 3 ஆண்டுகளில் 3 கோப்பையை வென்று கிரிக்கெட் உலகில் இந்தியா கோலோச்சிக் கொண்டிருக்கிறது. சந்தேகமே வேண்டாம், இது இந்திய கிரிக்கெட் அணியின் பொற்காலம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.